நண்பர்களே வாங்க, அருமையான பாயா மட்டன் ஆட்டுக்கால் பாயா வித் இடியாப்பம் போட்டி எல்லாம் சாப்பிட்லாம். ஃபேமஸான ரெட்டில்ஸுக்கு போக போகிறோம். அங்கே செல்வராஜ் அண்ணன் கடை இருக்குது, செல்வராஜ் பாயா கடை இருக்குது, அங்கே போகலாம் வாங்க. ஸ்டடி பண்ணுறதுக்கு உடம்புல ஸ்டடி இருக்குது. ரூட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகபுரத்துலேருந்து ரெட்டேரிலேருந்து லெஃப்ட் எடுத்து விநாயகபுரத்து வழியாக வந்தீங்கன்னா அப்படியே கேம்ப் ரோடு ஜாயிண்ட் ஆகும். அந்த கேம்ப் ரோடு ஜாயிண்டில் போயிட்டு லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஒரே ஸ்ட்ரைட்டாக ரெடில்ஸ் தான். ஸ்ட்ரைட்டாக ரெடில்ஸ் போயிட்டு ரேவதி சர்வீஸ் ரோடு ஒட்டினா மாதிரியே போனீங்கன்னா செல்வராஜ் அண்ணன் பாயா கடை வந்துடும். பாருங்கள், பைபாஸ் ஜாயிண்ட் ஆகும். அப்படியே போனீங்கன்னா அப்படியே லெஃப்ட் எடுக்க வேண்டியதுதான். கேம்ப் இது அப்படியே வந்தோம்னா இங்கே பாருங்கள் செல்வராஜ் பாயா கடை பாருங்கள். பாயா கடை சாப்பிட்ற ஆயா வந்துக்கிறார் பாருங்க நண்பர்களே. நண்பர் அங்கே வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள். கடையில் எவ்வளோ கூட்டம் பாருங்கள். நைட்டு 10 மணி இது எவ்வளோ கூட்டம்னு மட்டும் பாருங்கள். க்ரௌடு பாருங்கள். இட்லி இடியாப்பம் காலி ஆகிட்டனால இட்லி வாங்கிட்டோம். சூப்பர் ஜி. மட்டன் பாயாவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். செல்வராஜ் பாயா கடை அருமையான கடை, நல்ல கடை. நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுடைய இது தெரியும். நம்மளுடைய பாயாவுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். போட்டி மட்டன் தோசை பாயா வந்தாச்சு பாருங்கள். எவ்வளோ ஆட்டுக்கால் போட்டு பாயா. இங்கே வரவங்க மோஸ்ட்லி எல்லாமே பாயா நாட்டுக்கோழி எல்லாமே சாப்பிட்றாங்க. ஆனால் பாயா தான் அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க. பாருங்க ஜி, பாயா வந்துருச்சு. பாயா கடை வந்து உண்மையிலே அருமையான ஆட்டுக்கால் பாயா. பாயா முடிச்சுட்டு ஒரு முட்டை தோசை சொல்லியிருக்கோம். அது கூட போட்டி சொல்லியிருக்கு பாருங்கள். முட்டை தோசையும் போட்டியும் வந்துடுச்சு பாருங்கள். கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் போட்டி. பாயாலாம் சாப்பிட்டு எலும்பு எப்படி நொறுக்கி தள்ளி வச்சுருக்காங்க பாருங்கள். போட்டி பாருங்கள் போட்டி நான் செம்ம சரக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா. போட்டி நம்ம ஆட்டுக்கால் பாயா நம்ம செம்ம ஃபேமஸ்ண்ணா. நீங்கள் எப்போனா வந்தீங்கன்னா ரீல்ஸ் பாடல் வந்தீங்கன்னா நல்லா சாப்பிட்லாண்ணா. நீங்கள் யாருன்னா இந்த ரெடில்ஸுக்கு செல்வராஜ் அண்ணன் பாயா கடையில் சாப்பிட்டு இருந்தால் உங்களோட அனுபவத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. நன்றி.